தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்காங்களா, இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ், ஏன் அவங்க அபியூசர்ஸ் சொல்றோம்னா, நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயண்ணாவோட இன்ஸ்டாகிராம்ல ரீட்வீட் பண்ண மாதிரி ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து போட்டு மார்பிங் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி இல்ல கிராபிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி கேவலமான ஒரு செயல வந்து ஈடுபட்டிருக்கானுங்க. இவங்களை ஏன் தற்குறின்னு சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி செயல் ஈடுபட்டா அது பேர் தற்குறி தானே. ஏன்னா எதிர்த்து நிக்கிறதுக்கு துப்பு இல்ல, களத்துக்கு வர்றதுக்கு துப்பு இல்ல. 41 பேர் இறந்துருங்கிறாங்க, இப்ப வரைக்கும் ஒரு நினைவேந்தல் பண்றதுக்கு துப்பு இல்ல, வெளியில வரதுக்கு துப்பு இல்ல. நடந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. இன்னி வரைக்கும் உங்க கட்சிக்காரங்க எல்லாம் துண்டக்கான துணிங்கன்னு போய் உள்ள போய் மூடிட்டு உட்காந்துருக்காங்க, ஒருத்தன் கூட வெளியில வர மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து மார்பிங் பண்ணி கிராபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யா சித்தரிக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னடா சொல்றது? நானு தற்குறிங்க தானடா சொல்லுவாங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல எனக்கு விஜய் நான் வந்துட்டு இந்த மாதிரி போதையில இருக்கிற மாதிரியும், பெண்களோட வந்து உல்லாசமா இருக்கிற மாதிரியும், அரை நிறுவனத்தோட இருக்கிற மாதிரியும், இல்ல விஜயனோட போட்டோ வந்துட்டு தப்பான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி எங்களுக்கு என்ன பண்ண தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இதை விட கேவலமா கூட எங்களுக்கு பண்ண தெரியும். நாங்களும் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கோம், இந்த ஐடி எல்லாம் எங்களுக்கும் தெரியும், இந்த கிராபிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கும் தெரியும். ஆனா அதை நாங்க பண்ண வரல. அரசியல் அது கிடையாது. திராணி இருந்தா தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து மோதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி பேர் என்ன தெரியுமா, சொல்ல விரும்பல. உதயண்ணா ரீட்வீட் பண்ணது பொய்ன்றது நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் காட்டிடுறேன். ஆனா இந்த டிவிக்கு இருக்கிற விர்ச்சுவல் அபியூசஸ் இருக்காங்களா, இந்த தமிழக வெற்றி கழகம் மதுரை, தமிழக வெற்றி கழகம் சேலம், தமிழக வெற்றி கழகம் தருமபுரி, தமிழக வெற்றி கழகம் கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் பாருங்க, சாவி திருடனா பேரு. இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த போட்டோவை போட்டு ஒரு பொய்யான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்கானுங்க. உங்களால நான் என்னன்னு சொல்றது? உங்களை தற்குறின்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? நானு நேருக்கு நேர் மோதுங்கடா. ஆம்பளையா இருந்தா நீங்க நேருக்கு நேர் மோதுங்கடா. ஏன் உங்களுக்கு கருத்தியல் ரீதியா எதிர்க்கு துப்பு இல்லையா? களத்துக்கு வரீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் களத்துல எவனா ஒருத்தனா நீங்க நிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் துணிச்சல் இருந்தா தைரியம் இருந்தா களத்துக்குள்ள வாங்க. 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தனோடாம வந்து துண்டக்கான துணிங்கன்னு போய் டோரை சாத்திட்டு போய் வீட்டுல போய் படுத்து தூங்கி நிக்கிறீங்க. நீங்க ஆம்பளை இருந்தா வெளியில வாங்க ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு இந்த சோசியல் மீடியால வந்துட்டு இந்த மாதிரி பொய்யான சித்தரிச்சு வாயில வந்துட போகுது. அசிங்கமா எனக்கு.